மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட சென்னை வருகை சார். நிறைய அப்டேட்ஸோட வந்திருக்காரு. ஒரு பக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றம், புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படணும். பாமகல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் களத்துல இறங்கியிருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திப்பாரா, மாட்டாரா, ஐடிசி கிராண்ட் சோலால என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் இருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அமித்ஷா அவர்கள் சந்திக்க வந்திருக்கிறாரு. என்ன சார் நடக்குது? இந்த அப்டேட்ஸ்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? அதான் ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் இந்தியாவில் இன்றைக்கு தீர்க்கப்பட வேண்டிய தலையாய பிரச்சனைகள்லாம் எவ்வளவோ இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு 2 நாட்கள் தன்னுடைய கட்சி பணிக்காக வர்றார் அப்படிங்கிறதே ஒரு வேதனையான விஷயம். அது முக்கியத்துவமானதும் கூட இல்லையா? இது அவங்களுக்கு அவங்க தரப்புக்கு இது முக்கியத்துவமான ஒரு நிகழ்வு இல்லை. இல்லை அதாவது அமித்ஷா யார் அப்படின்னா இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். ஸோ அவருடைய தலையாய பணி என்பது இந்த நாட்டுக்கான விஷயங்களை தான் முதல்ல பார்க்கணும். இப்போ கட்சிக்கான விஷயங்களை இவர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அது இன்றைக்கு கட்சி தலைவராக இருக்கிற நட்டா போன்றவர்கள் அதை கவனிச்சுக்குவாங்க. அதுக்கு தானே ஒரு கட்சிக்கு தலைவர், செயலாளர்னு நிர்வாக பதவிகள்லாம் இருக்கு. சாணக்கியர் இல்லை சார், சாணக்கியம். அப்போ நீங்கள் என்னன்னா உங்கள் இடத்துக்கு இவர்கள் வரும்போது அவர்கள்கிட்ட நீங்கள் அந்த பேச்சை பேசலாம். இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனாரா, அமித்ஷாவை பார்த்தாரா, அப்போ அப்படி தேடி வருகிறவர்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த அரசு வேலைகள் எல்லாத்தையும் ஓரமாக போட்டுட்டு கட்சி வேலையை பார்க்கணுன்னு 2 நாள் நீங்கள் சென்னைக்கு வர்றீங்க அப்படின்னா அதை எப்படி ஏற்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே உள்துறை அமைச்சராக நீங்கள் வர்றீங்க அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் வருகிற விமான செலவு உட்பட மக்களுடைய பணத்தை தான் நீங்கள் செலவு பண்ணிட்டு வர்றீங்க. ஆனால் வந்து உங்களுடைய கட்சிக்கான வேலையை பார்க்குறீங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அத்துமீறல் தான். இதுக்கடையில் அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பாஜக வட இந்திய மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய ஆதிக்க சக்தியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செல்லாத காசு தான். அப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலேயாவது ஒரு கௌரவமான வெற்றியை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. அதை நிறைவேற்றி கொள்வதற்கான நடவடிக்கையில் இறங்குவதற்காக இப்போ வந்திருக்காரு. முக்கியமாக அதிமுகவோட பாஜக கூட்டணி அமைத்தால்தான் இந்த வருகின்ற தேர்தலில் ஓரளவுக்கு நம்மளால் ஒரு கௌரவமான வெற்றியை பெற முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் ஏற்கனவே அதிமுக தலைமைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து, வெளிப்படையாக சொல்லணும்னா மிரட்டல் விடுத்து அவர்களை தங்கள் பக்கம் இழுக்கிற முயற்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அதிமுக சைடில் சில நிபந்தனைகள், அண்ணாமலையை நீக்கணுங்கிறது உட்பட அதற்கும் இவங்க சம்மதிச்சு இப்போ நீங்கள் தமிழ்நாடு பாஜக தலைவரே மாற்றுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதிமுக நிர்பந்தம் கொடுத்தனால தான் அண்ணாமலையோட பதவி பறிக்கப்பட்டுச்சு அப்படின்ற அந்த வியூகம் எல்லாரும் சொல்றாங்க. நீங்களும் அதை கருத்து ஏற்கிறீர்களா? ஆமாம், அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு பாஜக தலைவர் மாற்றப்பட போகிறாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்தது. இங்கிருந்து பல பேர் டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. இவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறாருங்கிற தகவல்லாம் கடைசியில் இல்லை அண்ணாமலை தான் தேர்தல் வரைக்கும் நீடிக்க போகிறாருங்கிற மாதிரி செய்திகள் அந்த விஷயம் அப்படி அமுங்கி போனதை நமக்கு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு மீண்டும் அதே பிரச்சனை எழுவதற்கு என்ன காரணம்? அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மீண்டும் தமிழ்நாடு பாஜக தலைவர் மாற்றம், புதிய தலைவர் அப்படிங்கிற பேச்சு எப்போ அடிபட்டதுன்னா எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு தான் இது தொடங்குச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊடகங்களில் ஒரு செய்தி வர ஆரம்பிச்சது, மீண்டும் பாஜகவோட கூட்டணி அமைக்கணும்னா அண்ணாமலை தலைவராக இருந்தால் சாத்தியமில்லை, அவரை மாற்றணும்னு எடப்பாடி ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கார். அதை அமித்ஷா ஏற்றுக்கொண்டாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. கிட்டத்தட்ட அந்த தகவல்கள் வெளிவந்த பிறகு தான் இந்த ப்ராசஸே ஆரம்பிச்சுது. அதனால் நிச்சயமாக எடப்பாடி சொன்ன பிறகுதான் இப்படி ஒரு முடிவுக்கே பாஜக மேலிடம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை என்கிற ஒரு தனிநபரை காப்பாற்றுவதை விட பாஜக என்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு மைலேஜ் வேணும் அப்படிங்கிறது தானே முக்கியமானதாக இருக்கும். அப்போ ரெண்டையுமே சீர்தூக்கி பார்த்து எது நமக்கு தேவை அப்படின்னு இந்த விஷயத்துக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் நயினார் தான் அதுக்கான சாய்ஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க சார். ஆனால் நேற்று பாஜக மாநில தலைவராக நீங்கள் போட்டிடணும் அப்படின்னாலும் அந்த கிரைட்டீரியாவில் 10 வருடம் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்கும் அப்படின்னாங்க. அப்படி பார்க்குறப்ப நயினார் நாகேந்திரன் 8 வருஷம் ஆகுது, 2017 ஜாயின் பண்ணார். அப்படி பார்த்தா அவரும் போட்டியிட முடியாது. பட் அவருக்காக விதிகள் தளர்த்தப்பட வாய்ப்புகள் இருக்கா? பாஜக அந்த ரேஸில் வேற யார் சார் இருக்கா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவுடைய தலைவர் பதவிக்கான அந்த நிபந்தனை அப்படிங்கிறது தங்கள் வசதிக்கு மாற்றிக்கொள்ளுகிற ஒரு நிபந்தனையாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா ஒரு தலைவராக வருவதற்கு இதுதான் நிபந்தனை அப்படின்னா அப்புறம் அண்ணாமலை எப்படி தலைவர் ஆனார்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அண்ணாமலை பார்த்தீங்கன்னா திடீர்னு வர்றாரு, ஆமாம் வரல, அதுக்குள்ளே துணை தலைவர்னாங்க, அதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு தலைவராக உட்காந்தார். அதனால் மேலிடம் நினைத்தால் அந்த விதிகளை எப்படி வேணாலும் மாற்றம் பண்ணிக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், பாஜகவில் பார்த்தீங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதாவது பதவிகளில். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோடியே பார்த்தீங்கன்னா 70 வயதை கடந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் இது எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் ரேஸில் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் தான் அவர் முன்னிலை வைக்கிறாருங்கிற மாதிரி தான் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதை உண்மையாக்குற மாதிரி சமீபத்தில் சம்பவம் என்னன்னா, இப்போ மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது மேடையில் நயினார் நாகேந்திரனுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. இப்போதைய தலைவரான அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மேடைக்கு கீழே இருந்தார். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நயினார் நாகேந்திரன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, அவர் சார்ந்த அந்த முக்குளத்தோர் வாக்குகளை குறிவைத்து இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் நீங்க பத்திரிகையாளராக அவருடைய பேட்டிகள், அவருடைய செயல்பாடுகள், அதுல உங்களுக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு வகையில பேசு பொருளா மாறி இருக்கு. இன்னைக்கு மாநில தலைவரா யார் அப்படின்றதே நம்ம ஒரு 2-3 நாளா பேசிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப கட்சியை ஒரு திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அப்படின்ற அந்த அந்த ஒரு கிரெடிட்டை அண்ணாமலை கொடுக்கலாமா? நிச்சயமா. ஏன்னா இப்ப நீங்களே சொல்ற மாதிரி பாஜக வந்து இந்தியாவிலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி. அதுதான் நம்மளுடைய கொள்கை. என்னன்னா இந்த இந்தியாவை மத ரீதியாக பிளவுபடுத்தி ஒரு தீய சக்தி பாஜக. அதனால தான் இந்த நாட்டிலிருந்தே இந்த கட்சி வந்து அகற்றப்படணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அது எப்போ நடக்குதுங்கிறது வேற விஷயம். அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் பாஜக வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஆதரவும் செல்வாக்கும் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாஜக தமிழ்நாட்டில் ஓரளவு வளர்ந்திருப்பதற்கு அண்ணாமலை வந்து மிக மிக முக்கியமான காரணம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு முன்னே பல பேர் வந்து தலைவராக இருந்திருக்காங்க. தமிழிசையுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாஜகவுக்கு வந்து ஒரு கவன ஈர்ப்பு கிடைச்சிது. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய காலத்தில் தான் பாஜக மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கவனம் வந்து அந்த கட்சிக்கு கிடைச்சிது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஊடகங்களை இவர்கள் கையில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தையும் நெருக்கடியையும் கொடுத்து பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி அழுத்தம் கொடுத்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், பல்வேறு செய்தி தொலைக்காட்சிகளில் செய்தியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 செய்தி வருது அப்படின்னா அதில் 10 செய்தி வந்து அண்ணாமலை குறித்த செய்தியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிறது. அதெல்லாமல் இவரும் கூட பார்த்தீங்கன்னா ஊடகங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்மளால் வளர முடியாது, கட்சியை வளர்க்க முடியாதுங்கிற அந்த ரியாலிட்டியை ரொம்ப தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டால் வந்து அண்ணாமலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமமாக ஒரு 5லிருந்து 10 முறை பத்திரிகையாளரை சந்திப்பார். இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பார். சென்னையில் வந்து இறங்கினவன பத்திரிகையாளர் சந்திப்பார். இந்த கேப்பில் என்ன நடந்திருக்கும்? ஒன்றுமே நடந்திருக்காது. ஆமாம், வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அபத்தமாக பார்த்து ஏதோ ஒன்று உளறிட்டு அது அவருக்கே தெரியும் பொய் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு போயிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற அந்த 2 மணி நேர இடைவெளியில் இதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயமும் நடந்தது. என்னென்னா, அண்ணாமலை பேசுகிற பல பேச்சுகள் அபத்தமானவை, பொய்யானவை அப்படிங்கிறது இந்த பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்தும் யாருமே அவர்கிட்ட ஒரு எதிர்கேள்வியோ துணை கேள்வியோ கேட்காம அவர் சொல்கிறத அப்படியே கேரி பண்ணிட்டு வர்றதும் நடந்தது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாமே ஒரு மேலிடத்தின் உத்தரவில் நடந்ததாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கூடுதல் கவனமும் ஓரளவுக்கு வளர்ச்சியும் சாத்தியமாயிருக்கு. அது வந்து அண்ணாமலை காலத்தில் தாங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இப்போ ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் இப்போது வரைக்கும் வெளியே வரல. அதிமுக இப்போ என்டி அலையன்ஸ்குள்ள உள்ளுக்குள்ள போறாங்க. தாவேகா தனித்து விடப்பட்டிருக்கா சார்? தாவேகா தனித்து விடப்பட்டது போல் தோன்றினாலும் அந்த தேர்தல் நெருங்கும் போது காட்சிகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று தெரியும், தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறத இது கொள்கை கூட்டணி கிடையாது. என்ன எவ்வளவு நோட்டு தர்றீங்க, எவ்வளவு சீட்டு தர்றீங்கிறது தான் கூட்டணிக்கான அடிப்படையாக இருக்குது. இன்னொன்று பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் இந்த இதுக்கான ஒரு கட்சிங்கிறதே வெளிப்படையாக நமக்கு தெரியுது. அதனால் இந்த தேர்தல் நெருங்கும் போது இந்த பேரங்கள் படியாமல் சில கட்சிகள் தாவேகா பக்கம் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே தாவேகா வந்து கொடுக்குற ஆஃபர் என்னென்னா ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றாங்க. ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆஃபர். அதனால் அந்த நேரத்தில் சில கட்சிகள் தாவேகாவுக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த கட்சிகள் வராமல் தாவேகா தனித்து நின்றாலும் கூட இன்னைக்கு பாஜக அதிமுக அலையன்ஸ் ஏற்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அது தாவேகாவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் ப்ளஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சி ஓட்டர் கணிப்பில் விஜய்க்கு 2வது இடம் அப்படின்றது அந்த கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 18% இல்லை, அதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்து சி ஓட்டருடைய கருத்து மட்டும் கிடையாது. தமிழக உளவுத்துறை தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்த ரிப்போர்ட்லேயே அப்படி தான் இருக்குது. விஜயை வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, அவருக்கு இரட்டை இலக்கத்தில் வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை சி ஓட்டருக்கு முன்னாலேயே வந்து இந்த உளவுத்துறை கொடுத்துருக்கு. அதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து விஜயை வந்து கொஞ்சம் சீரியஸாக திமுக மேலிடம் பார்க்க ஆரம்பிச்சிது. அதனால் அது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கணிப்பாக இல்லாமல் அது ஓரளவுக்கு உண்மையான கருத்தாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, விஜய்கிட்ட வந்து ஒரு பெரிய
பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் இருக்கு, இவர் வந்தா தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுருவாரு அப்படிங்கிறது அல்ல அர்த்தம். பொதுவாகவே சினிமா நடிகர்களுக்கு மக்கள் மீது வந்து ஒரு மரியாதையும் ஒரு கவர்ச்சியும் இருக்கும். ஸோ அதனுடைய வெளிப்பாடாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். சார், இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் நானே நிறுவன தலைவராக இருந்தாலும் கட்சி தலைவர் பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன், அன்புமணி அவர்கள் செயல் தலைவராக செயல்படட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாற்றத்துக்கு பின்னாடி கூட்டணி காரணமா இல்ல அவங்க 2 பேத்துக்குமான ஈகோ காரணமா? இல்ல, முதல்ல பாமகவை வந்து நம்ம எல்லாம் ஒரு அரசியல் கட்சியாக நினைத்து வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். பாமக என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரியான ஒரு குடும்ப நிறுவனம். அது குடும்பாட்சியே வர வேணாம் அப்படின்னு அரசியலுக்கு வந்த கட்சி சார். ஆமாங்க. ராமதாஸ் என்ன சொன்னாரு, நானோ என் குடும்பத்தினரோ இந்த இதுக்கு வந்தா இந்த ரோட்ல விட்டு என்னை சாட்டையால் அடிங்கன்னு சொன்னாரு ராமதாஸ். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அன்புமணியை தானே அவர் வந்து தலைவராக கொண்டாந்து நிறுத்தினாரு. இன்னைக்கு அதெல்லாம் அவரே மறந்து போயிட்டாரு. அதனால நம்ம அதை நினைச்சு இந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி இல்லை அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாமக என்பது கட்சி அல்ல, அது ஒரு குடும்ப நிறுவனம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமதாஸுடைய மகனுக்கும் ராமதாஸுடைய மகளுக்கும் நடக்கிற அந்த உரிமை போராட்டம் தான் இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் அங்கே நடப்பதற்கு காரணம். உங்களுக்கு தெரியும், ராமதாஸுடைய மகள் வழி பேரன் முகுந்தன், அவரை வந்து இந்த கட்சி பதவிக்கு கொண்டு வர்றதுக்கு ராமதாஸ் ஒரு முயற்சி எடுத்தாரு. முகுந்தன் உள்ள வந்தா நமக்கு பிரச்சனை ஆயிடும், நம்முடைய வாரிசுகளை கொண்டு வர முடியாதுங்கிறதுனால அன்புமணி அதற்கு பகிரங்கமா எதிர்ப்பு தெரிவித்து, இன்னும் சொல்ல போனால் பனையூரில் வந்து அவர் தனியாகவே ஒரு கட்சி அலுவலகத்தை தொடங்கினார். அதுக்கப்புறம் இது அப்படி பிசுத்து போனாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு வடிவம் எடுத்திருக்கு. அதனால இதை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்குள் இவர்களுடைய கொள்கை மாறுபாட்டால் அப்பாவுக்கும் மகனுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறதா நம்ம தப்பா நினச்சிக்க வேண்டியதில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பங்கு பிரித்தலில் ஏற்பட்ட முரண்பாடாக தான் நான் பார்க்குறேன். சென்னை வந்திருக்கக்கூடிய அமித்ஷா துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கிறாரு, அவருடைய ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் அந்த அளவுக்கு அந்த பாஜக அவரோட நெருக்கமா இருக்கிறாருன்னு தெரியும். இந்த சந்திப்பு மூலியமாக எந்த செய்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? அதான் உங்களுக்கு தெரியும்ல, இப்போ துக்ளக் குருமூர்த்தியுடைய அடையாளம் என்பது ஒரு ஆடிட்டர். ஆனால் அவர் ஆடிட்டிங் வேலையை மட்டும் பார்க்கல, அரசியல் தரகராகவும் இருந்தாருங்கிறது கடந்த காலத்தில் பல்வேறு சம்பவங்கள். தரகர் அப்படின்ற டேர்ம் நம்மளும் பயன்படுத்தணுமா சார்? அது ஒன்றும் கிடையாது. பொலிட்டிக்கல் புரோக்கர், அது ஒன்றும் தவறான வார்த்தையெல்லாம் இது கிடையாது. இப்போ புரோக்கருங்கிறதே ஒரு தவறான வார்த்தை கிடையாது. ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் ஒரு மீடியேட் பண்ணுற ஒருத்தரை குறிக்கிற வார்த்தை தான், அல்லது ஒரு பொலிட்டிக்கல் மீடியேட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அது குருமூர்த்தியே அந்த வார்த்தைக்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம், நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நிலத்தரகு வேலை செய்பவர்கள் நிலத்தரகர்களுக்குன்னே ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. புரியுதா இல்லையா? அதனால் அது வந்து ஒரு சரியான வார்த்தை பதமாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் இருக்காரு. கடந்த காலங்களில் துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த சோ ராமசாமி என்னென்ன வேலைகள்லாம் செய்தாரோ அந்த வேலையையும் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சீமானுக்கு அந்த நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த பெயரை வாங்கி கொடுத்ததுலேயே குருமூர்த்திக்கு வந்து ஒரு ரோல் இருக்குங்கிறது அவங்க சொன்னதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதனால் அரசியலில் அவங்க வந்து இந்த மாதிரியான சில வேலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அமித்ஷா அதிமுக கூட்டணிக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற இந்த நேரத்தில் குருமூர்த்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தரகராக இருந்து சில வேலைகளை செய்து கொடுக்குறாரு அப்படின்னு தான் புரிஞ்சு. இப்போ நேற்று அண்ணாமலை சந்திச்சார் சார் குருமூர்த்தியை, இன்னைக்கு அமித்ஷா சந்திக்கிறாரு. இது ரெண்டும் ஒன்று கூட தொடர்புபடுத்தி நம்ம பார்த்துக்கணுமா? அதுதான் நமக்குள்ள கேள்வி. என்னன்னா, இப்போ அண்ணாமலை அமித்ஷாவிடம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் நேரடியாக சொல்லிடலாம். என்ன, அதே மாதிரி அமித்ஷா அண்ணாமலைக்கு இது சொல்லணும் அப்படின்னா நேரடியாக அவர் சொல்லிடலாம். அப்படி இருக்கும்போது இதுக்கு இடையில வந்து குருமூர்த்தி என்பவர் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ என்னன்னா, இப்போ 2026 திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் உருவாகுது. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா குருமூர்த்தியுடைய இன்புட்டும் இருக்கு. ஸோ அதைத்தான் இவங்க மாறி மாறி ஷேர் பண்றாங்க அப்படின்னு தான் நமக்கு புரிஞ்சு. இந்த அலைன்ஸ்ல என்டிஏ அலைன்ஸ்ல ஏடிஎம்கே உள்ள போறாங்க, என்டிகேவை கொண்டு வரதுக்கான பணிகளும் நடக்குதா? அதாவது இப்போ என்டிகே நேரடியாக அந்த கூட்டணிக்குள் வரவில்லை என்றாலும் மறைமுகமாக அது திமுகவை தோற்கடிப்பதற்கான ஒரு வேலையை பண்ணும். இப்போ வந்து திமுக அல்ல எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் எப்போ வந்து அவங்க வெற்றி பெற முடியும்னா அதிக வாக்குகளை பெறும்போது தான். ஒரு 3 கூட்டணி நிற்கிறாங்கன்னா அதில் யாருக்கு அதிக வாக்கு அதிக சீட்டு கிடைச்சிருக்கு அவங்க தான் வெற்றி வாகை சூடுவதாக கணக்கில் எடுத்துக்குவாங்க. இங்கே என்னென்னா, திமுகவை ஒரு அணி நேரடியாக எதிர்க்கும் போது இன்னொரு அணி பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க சித்தாந்தங்களை வச்சு திமுகவை எதிர்க்கிறது. அப்போ திமுகவை 2 எதிரிகள் மோதுற மாதிரியான ஒரு வியூகத்தை இவங்க அமைக்கிறாங்க. இந்த கூட்டணிக்குள் இல்லாமலேயே திமுகவை பலவீனப்படுத்தும் சக்தியா நாம் தமிழர் கட்சியை பாஜக வந்து பயன்படுத்த போது அதற்கான வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நம்மளுடைய அனுமானமா நீங்க எடுத்துக்க கூடாது. என்ன காரணம்னா, கடந்த காலங்களில் பாஜகவை பார்த்தீங்கன்னா இந்த மானுடத்தின் எதிரி அப்படின்னு சித்தரித்த
சீமான், சமீப காலமா அண்ணாமலை வந்து என்னுடைய சகோதரர், அன்பு லெவல் என்ன அன்பு இளவல்ங்கிற அளவுக்கு வந்து பேசுறாரு அப்படின்னா இப்ப இவர்களுக்குள் எந்த அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வைத்து திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு திட்டம் வகுக்கப்படுது, அப்படிதான் புரிஞ்சுக்கலாம். கருத்துக்களுக்கும் நேரங்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.